அண்ணனை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னா, ஒரு நல்ல மனுஷனுக்கு, சிறந்த மனுஷனுக்கு என்னென்ன குணம் இருக்கணுமோ அத்தனை குணமும் இருந்த ஒரே ஆள் யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். தேசபக்தி, தெய்வ பக்தி, மொழிப்பற்று, நன்றி மறக்காம இருக்கிறது, நட்பு பாராட்டுறது, மக்களை நேசிக்கிறது, ஏழை மக்களை அரவணைக்கிறது, ரசிகர் எந்த அளவுக்கு இவரை நேசிக்கிறாங்களோ அதை படம் மடங்கு நேசிக்கிறது தான் கேப்டன். எல்லா பண்பும் அது மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவுறது மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு, சிறந்த மனிதனுக்கு, ஒரு மகானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணமும் இருந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கலிகாலம் சொல்லுவாங்க. கலிகாலத்தில் நல்லவங்களுக்கு காலம்னு சொல்லுவாங்க. அது எப்போ நம்பினோம்னா, எப்போ நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆனதோ அப்போ தான் இது கல்யாணம் நம்பினோம்மா. நான் நல்லவங்களுக்கு ஒரு சோதனை அப்படின்னா, விஜயகாந்தை விட அண்ணனோட ஒரு நல்லவர் பார்க்க முடியாது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வரும்போது நம்ம கல்யாணம் நம்மளுடைய போச்சு. நான் வல்லரசில் உதவி இயக்குனர். நான் 2 நாள் விஜயகாந்த் அவர்கள் சார்னு கூப்பிட்டேன். அப்புறம் 3ஆம் நாள் சார்னு கூப்பிட மனசு வரல எனக்கு. ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் கூட ஆரம்பித்தேன். திரையுலகில் எத்தனை ஹீரோட பழகி இருக்கோம், எல்லாரையும் சார்னு சொல்லுவேன். விஜயகாந்த் அவர் மட்டும்தான் அன்னைக்கு அண்ணன் கூப்பிட ஆரம்பித்தது. நான் தருமபுரி படம் பண்ணும்போது அண்ணனே கூப்பிட்டேன். ஏன்னா அவர் பழகும்போது ஒரு அந்நியம் ஏற்பட்டுச்சு. அவர் ஒரு அந்நியமாக பார்க்க முடியல. அவர் பழகும்போது கூட போகிற சகோதர மாதிரியே பழகுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அவர் அண்ணனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் சொன்னாங்க அடுத்த நடிகர்களை பாராட்டுதுன்ட்டு. என்னோட தர்மபுரி படம், அதில் எம்எஸ் பாஸ்கர் அண்ணனும் கூட சுரோட்டா பண்ணியிருப்பார். படம் பூரா எல்லா சீனும் கூடவே இருப்பார். ஒரு ஹியூமர் கலந்தது கதை பண்ணியிருப்போம். படம் முடிஞ்சு சாருக்கு பெஸ்ட் காப்பி போட்டு காட்டுறோம். எனக்கு படம் பார்த்துட்டு அண்ணன் என்ன சொல்லுவாருங்கிற ஒரு எல்லா டேரக்டருக்குமே இருக்கும். அது படம் பார்த்து சொன்னது, பேரரசு இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோ பண்ணார். அதை சிரிச்சுக்கிட்ட எந்த ஒரு ஈகவும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்னை பாடுற மாதிரி சொல்றார், எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோன்ட்டு. அந்த மனசு அதான் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனுங்கிறது. அண்ணனை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னா, ஒரு நல்ல மனுஷனுக்கு, சிறந்த மனுஷனுக்கு என்னென்ன குணம் இருக்கணுமோ அத்தனை குணமும் இருந்த ஒரே ஆள் யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். தேசபக்தி, தெய்வ பக்தி, மொழிப்பற்று, நன்றி மறக்காம இருக்கிறது, நட்பு பாராட்டுறது, மக்களை நேசிக்கிறது, ஏழை மக்களை அரவணைக்கிறது, ரசிகர் எந்த அளவுக்கு இவரை நேசிக்கிறாங்களோ அதை படம் மடங்கு நேசிக்கிறது தான் கேப்டன். எல்லா பண்பும் அது மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவுறது மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு, சிறந்த மனிதனுக்கு, ஒரு மகானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணமும் இருந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். இன்னைக்கு கூட்டம் கூடுறதுலாம் அன்னைக்கு சாப்பாடு போட்டால் தான் கூட்டம் வருது. கேப்டன் அவர்களுக்கு என்னைக்கே போட்ட சாப்பாடு தான் இன்னைக்கு எத்தனை கூட்டம் வந்துச்சு. இன்னைக்கு அவர் அடக்கம் இருக்கிற இடம் இன்னும் சொல்ல போனா ஒரு சித்தர் பீடமாக ஆகிப்போச்சு. அவர் இறந்து இது 3ஆம் வாரம் ஆக போகுது. இன்னைக்கும் கூட்டம் இங்கே கியூர் இருக்கு. எந்த தலைவர்கள் அது வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் கூட, பல முறை முதலமைச்சர் ஆண்டவர்கள் கூட அவங்க மரணித்து 3ஆவது வாரம் உங்களை கூட்டம் சமையல் இருந்துச்சுன்னா எனக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த கோயம்புத்தூர் ரோட்டில் போகும்போது பார்த்தா இன்னும் கியூ, எவ்வளோ கூட்டம்.
இதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து. அவர் கட்டின கல்யாண மண்டபத்தை இடிக்கலாம், இந்த கோடிக்கான சொத்து இருக்க மக்கள் அன்பு அதை யாராலும் இடிக்க முடியாது. அது என்னைக்கும் வந்து என்னை பொறுத்திருக்கேன். கேப்டனோட மரணம் நம்ம இழப்புன்னு சொல்ல முடியாது. அது நம்ம நாட்டுடைய இருப்பு. அது எல்லா மனசும் இருக்காரு, அதோடைய இருப்பு தான் அது. இன்னைக்கு என்ன செலுத்துகிறோம், இது நடிகர் சங்கத்துக்கு இழப்பு இல்லை, திரைப்படத்துறைக்கு ஒரு இழப்புன்னு சொல்ல முடியாது. இது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு இழப்பு. ஒரு நல்ல தலைமை இழந்துட்டோம், மக்களை உண்மையிலேயே நேசிக்கிற தலைமை இழந்துட்டோம். அது நம்ம நாட்டுக்கே இழப்பு. மொழிப்பற்று கேப்டன் பிரபாகரன் இங்கே எந்த அளவுக்கு ஓடிச்சோ அதை விட மிகப்பெரிய வெற்றி தெலுங்குல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு. அந்த வெற்றிக்கு அப்புறம் தெலுங்குல நிறைய அவருக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு நிறைய அழைப்பு, போகவே இல்லை. அவர் 150 படமும் தமிழ் படம் தான். சில நடிகர் 100-150 படம் சொல்லுவாங்க, அதில் ஹிந்தி இருக்கும், தெலுங்கு இருக்கும், கன்னடம் இருக்கும், கலந்தே இருக்கும். கேப்டன் ஒருத்தருக்கு தான் நடித்த முதல் படத்திலிருந்து கடைசி படம் வரைக்கும் தமிழ் படம், தமிழ் பற்று. தமிழனாவே வாழ்ந்து தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கும். குடும்பம் இன்னும் நல்லா பெரிய வளர்ச்சி அடையணும். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டி. நன்றி, வணக்கம்.